அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் மக்களுடைய நல்ல எண்ணம். என்னை நீயத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்க்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும். நன்மை செஞ்ச எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். நான் தான் கேட்ட எண்ணம். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் மக்கள் எல்லாரும் என்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த குடும்பத்தை பார், சிறந்த முஸ்லீம் குடும்பம், நல்ல எண்ணம் நிறைஞ்ச குடும்பம். எங்களை எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதையும் பார்த்துருவோம். நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறேன்? நான் ஃப்ளாஷ்பேக். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இவங்க 5 நாள் தொழுகையும் கரெக்டாக தொழுகிறாங்க. எங்களை சொர்க்கத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். பாப்போம் பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பாத்தியா, யாரை பார்த்தாலும் சலாம். இதை விட வேற என்ன வேணும்? உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. பாரக்கல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ். எவ்வளோ ஒற்றுமையா பண்பா பேசுறாங்க. நீ ரொம்ப அவசரப்படுத. சனா சனா, இதுல இருந்து 2 மிட்டாய் குறையுதே. இதுல இருந்து 2 மிட்டாய் எடுத்து சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் எடுத்து சாப்பிடல. பொய் சொல்லக்கூடாது சனா, பொய் எல்லாருக்கும் பிடிக்காது. நான் நேத்து அம்மா இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பாத்தியா, உண்மையை கடைப்பிடிக்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. எவ்வளோ நல்ல குடும்பம். ஐயோ ஐயோ, மறுமை நாள் அடைஞ்சிட்டு அம்மா, அத்தா, கணவன், மனைவி யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க. உங்க நல்லவர்கள் மட்டும்தான் துணைக்கு இருக்கும். ஐயோ எங்க நல்ல மகள்னா எங்க? ஐயோ எங்க நல்ல மகள்னா எங்க? பாத்தியா, பெரும்பாலானவங்க கேட்கிற கேள்விதான் இது. அதானே, இவங்க செஞ்ச நல்லவங்கள்லாம் இங்க தொழுதாங்க, ஓதுனாங்க, நோம்பு பிடிச்சாங்க. நானே நிறைய புகழ்ந்து பேசினேனே, அதெல்லாம் இங்க போச்சு. தொழுதவங்க, நோம்பு பிடிச்சவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போலாம். அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? வா, என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா வந்து பாரு. ஃப்ளாஷ்பேக். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இவங்க 5 நாள் தொழுகையும் கரெக்டா தொழுறாங்க. எங்களை சொர்க்கத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன். பாப்போம் பாப்போம். எல்லாரும் நம்மள தான் பாக்குங்க. அப்ப நம்ம நல்லா ஆள மாதிரி காமிச்சுக்கணும். பாத்தியா, இவங்க தொழுறது, ஓதுறது இது எல்லாமே மத்தவங்க காட்டுறதுக்கு தான். ஒவ்வொரு செயல்களின் நன்மையும் அதோட நோக்கத்தை பொறுத்து தெரியும். இது கூட தெரியாதா? மனிதர்களை திருப்தி செய்யும் அமல்கள் இந்த உலகத்தோடு நின்றும் அல்லாஹ்வை திருப்தி செய்யும் அமல்கள் மட்டுமே மறுமை நாள் அடையும்.
சரி வா அடுத்து பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தியா, யாரை பார்த்தாலும் சலாம், எவ்வளோ பண்பா பேசுறாங்க. அங்க பாரு உன் தம்பி வரோம். தம்பி எனக்கு வந்து ஆச்சிருக்கான். இவனும் நானும் பேச மாட்டோம். இவங்க கூட பேசினா நீ வீட்டுக்கு கேட்க மாட்டாங்க. பெரிய சலாம் சொல்லுத ஆளு. உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல ஹதீஸ்களின் இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? மக்களே, நினைவில் வச்சுக்கோங்க, இஸ்லாத்தின் உறவுமுறை பேணுவது மிகவும் முக்கியம். இதெல்லாம் பெற்றோர், உடற்பிறந்தோர், சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் பழகணும். இதெல்லாம் நீ மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பத்தி இங்க யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. சரி வா அடுத்து பாப்போம். எனக்கு 2 நாளா உடம்பே சரியில்லை. 2 நாளா காய்ச்சலா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அண்ணன் தம்பியா 2 பேரும் சண்டை போடுறீங்க, ஒற்றுமையா இருக்க வேண்டியானா? இவன் பெரிய ஆளு, இவனை பார்த்து நம்மளுக்கு தெரியாதா? பெருசா பேச வந்துட்டான். புறமேசி நல்லவங்களே வேஸ்ட் பண்ணாத மக்களே இருக்க மாட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் புறம் பேசுறதை நிறுத்துங்க. எல்லா அமல்களும் பலாகோது. குறை கூறி புறம் பேசுறது எல்லாமே கேடுதான். திருக்குறானில் கூறப்பட்டிருக்கு, புறம் பேசினா தன்னோட கூட பிறந்தோட மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமமா. இதெல்லாம் அருகற்பான விஷயம். அல்லாஹ்வே சொல்லியிருக்கும் போது எவ்வளோ அசால்ட்டா பண்ணுறாங்க. சனா சனா, இதுல இருந்து 2 மிட்டாய் குறையுதே. இதுல இருந்து 2 மிட்டாய் எடுத்து சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் எடுத்து சாப்பிடல. பொய் சொல்லக்கூடாது சனா, பொய் அல்லாஹ்க்கு பிடிக்காது. நான் நேத்தி அம்மா இனிமே பொய் சொல்ல மாட்டேன். பாத்தியா, உண்மை கடைப்பிடிக்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல குடும்பம். ஐயோ ஐயோ, சரி ரெடி, டைம் ஆச்சு, பள்ளிக்கு கிளம்பு சனா. ஐயோ, நான் ஹோம்வொர்க் முடிக்கலையே. அந்த நோட் புக் எழுதி தாரேன். மிஸ் யாரெல்லாம் கேட்பாங்களே, நீ தான் எழுதினேன்னு சொல்லு. ஐயோ, அம்மாவே போய் சொல்லக்கூடாது சொன்னாங்களே. இல்லை அம்மாவே போய் சொல்லுதாங்களே. பாத்தியா, பெரும்பாலும் குற்றத்திற்கு குடும்பமே காரணமா இருக்கு. பொய் பேசுறது, புறம் பேசுறது, இது எல்லாமே குடும்பத்துல இருந்து தான் வருது. அதுக்கு தானே நான் இருக்கேன். பொய் நிச்சயமா தீமைக்கு வழிண்டாக்கும், தீமை நரகத்துக்கு வழிண்டாக்கும். எனக்கு 2 நாளா உடம்பே சரியில்லை. 2 நாளா காய்ச்சலா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வா, நானே கூட்டு போறேன். போஸ்ட் பண்ணியாச்சு. என்னோட ஃபேஸ்புக் போட்டோலாம் பாத்தியா? இப்பதான் பார்த்தேன். நீங்க தான் எல்லாத்துக்கும் உதவி செய்தீங்களே. ஆமா, நம்மளுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம மனசப்படி. அடப்பாவி, நல்ல மனுஷர் பார்த்தா செஞ்சுட்டு பெருமை வரியா? மக்களே, யாரோட உள்ளத்தின் அணு அளவு தத்மீர்மை இருக்கோ அவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார். கவனமா இருங்க. இது என்ன இன்னும் இருக்கு? பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க, ஆனா சின்ன விட்டு கொடுப்பு இருக்காது. செஞ்சாம்கள்லாம் எங்க போச்சுன்னு கேட்டியே, இப்ப புரிஞ்சுதா? எல்லாமே வாயாலதான். நல்லாவே புரிஞ்சுது. தன்னோட கையாலும் நாவாலும் பிறருக்கு தொலை தரது அவனோ அவனே முஸ்லிம் என்று துறர்களை துண்டிப்பதும் பேய் பேசி திரிவதும் செஞ்ச நல்ல அமல்களை அழித்துவிடும். நல்ல அமல்கள் செஞ்சாதான் சொர்க்கத்துக்கு அடைய முடியும். ஏன்னா அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தை மட்டும்தான் கவனிப்பான். அதாவது சைத்தான் கூட சேர்ந்து ஊரே ஏமாற்றலாம், ஆனா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அதானே நீ இப்ப சொல்ல வர?
ஓட்டை பாத்திரத்தில் உங்கள் நல்லாமைகளை சேர்க்காதீங்க. உங்கள் நல்லாமைகளை பாதுகாத்து வைங்க. நிச்சயமாக அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்புவோம். சரி வா அடுத்து பார்ப்போம்.